அஸ்ட்ரோசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். நம்ம இன்றைக்கி பிப்ரவரி மாதம் 2024 வருஷம் ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கும் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதற்கு முன்னாடி திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த பிப்ரவரி மாதத்திற்கான கிரக நிலைகள் எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்குறோம். மேச ராசியில் குரு பகவான், கன்னி ராசியில் கேது, மகர ராசியில் செவ்வாய், கும்பராசியில் சனி பகவான், மீன ராசியில் ராகு பகவான் கோச்சாரத்தில் இருக்காங்க. இந்த மாதம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 கிரகங்கள் 2 வெவ்வேறு ராசியில் சஞ்சரிக்கிறாங்க. முதல்ல சுக்கிர பகவான், அவர் பார்த்திங்கன்னா தனுசு ராசியிலிருந்து இந்த மாதம் 10ஆம் தேதி மகர ராசிக்கு போகிறார். ஆக 20 நாட்கள் மகர ராசியில் சுக்கிர பகவான் சஞ்சரிக்கிறார். அடுத்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான், ஏன்னா இந்த பிப்ரவரி மாதம் தை மாதமும் மாசி மாதம் கலந்த மாதமாக இருக்கும். தை மாதம் அவர் மகர ராசியில் இருப்பார். தை 13ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் கும்பராசிக்கு போகிறார். அடுத்து பார்த்திங்கன்னா மகர ராசியில் இருக்கக்கூடிய புத பகவான் 19ஆம் தேதி கும்பராசிக்கு போகிறார். ஆக சூரியன், சுக்கிரன், புதன் 3 கிரகங்களும் 2 வெவ்வேறு ராசியில் சஞ்சரிக்கிறாங்க. இவங்க எல்லாம் எந்தெந்த ராசியில் சஞ்சரிக்கிறாங்க, எந்தெந்த நட்சத்திரத்தின் சஞ்சாரத்தில் இவங்க சஞ்சரிக்கிறாங்க, இதை எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த மாதம் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்குறோம். இங்கே பார்க்கக்கூடிய பலன்கள் அத்தனையும் பொது பலன்கள் தான். சிறப்பு பலன்கள் சொல்லும்போது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய கோச்சாரத்தில் நடக்கக்கூடிய பலன்கள் அதான் பிரதானமாக இருக்கும். பின்ன எதுக்கு நம்ம இங்கே ராசி பலன் பார்க்குறோம்னா, லைஃப்பில் நம்முடைய ரொட்டீன் லைஃப்பில் நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா அப்படிங்கிறது இந்த கோச்சார கிரகங்கள் சொல்லும். அதன் அடிப்படையில் ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கும் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்குறோம். மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த 2024 வருஷம் பிப்ரவரி மாதம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான், அவர் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சதய நட்சத்திரத்தில் ராகு பகவானுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் கோச்சாரத்தில். அந்த ராகு பகவான் 3ஆம் இடம் உங்களுடைய வெற்றி ஸ்தானத்தில் இருக்கார். ஆக இந்த மாதத்தில் உங்களுடைய ராசியிலேயே செவ்வாய் பகவான் இருக்காங்க, சுக்கிரன், புதன் இருக்கிறாங்க. அத்தனை கிரகங்களும் இருப்பது உங்களுக்கு ஒரு பக்கம் வலிமையை சேர்க்கும். உங்களை அறியாத தைரியம், தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும். ஸோ எந்த ஒரு காரியத்தையும் துணிஞ்சு நீங்கள் செயல்படுவதற்கான வாய்ப்புகள் இயற்கையாகவே உங்களுக்கு இந்த மாதம் அமையும். அது இல்லாமல் இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார நிலைகளை பார்க்குற போது வருமானங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. ரொம்ப நாளாக ஏதாவது நகை வாங்கணும், நல்லதொரு ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்கணும், நல்ல வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கெல்லாம் அது வருவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கார். அவரும் ரேவதி நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரத்தில். அந்த புத பகவான் பார்த்திங்கன்னா உங்களுடைய மகர ராசியில் சஞ்சரிக்கிறார். இந்த மாதம் 19ஆம் தேதி உங்களுடைய 2ஆம் இடத்துக்கு வர்றார். ஆக உங்களுடைய முயற்சிகள் 19ஆம் தேதிக்குள்ளே மிகப்பெரிய சாதனையாக மாறுவதற்கான வாய்ப்பு அல்லது வெற்றி அடைவதற்கான வாய்ப்பாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ அந்த காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். யாரை நம்பினீங்களோ அவங்க உதவி பண்ணுவாங்க. யாரை நம்பி இருக்கணும் அப்படிங்கிறத கிரகங்கள் உங்களுக்கு தெளிவாக சொல்லும். இதெல்லாமே இந்த மாதம் 19ஆம் தேதிக்குள்ளே நடந்து முடிஞ்சிடும். ஸோ நீங்கள் உங்களை பெரிய லெவலில் டெவலப் பண்ணுங்கள், அப்டேட் பண்ணுங்கள். கிரகங்கள் சாதகமாக இருக்கும்போதே நிறைய படிப்பீங்க, நிறைய லேர்ன் பண்ணுவீங்க. இதெல்லாமே இருக்குது. எதிர்பாராத பயணங்கள் இருக்குது. அந்த பயணத்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. எல்லா விதமான உறவுகளாலும் நமக்கு நற்பலன்கள், மகிழ்ச்சி, சந்தோஷம் இருந்துக்கிட்டே இருக்குது. இளைய சகோதர சகோதரிகளாலும் நன்மைகள் உண்டு. அவர்களுக்காக நீங்கள் செலவு பண்ணுவீங்க. இதெல்லாமே இந்த மாதம் இருக்குது.
இந்த மாதம் உங்களுடைய லைஃப்பில் உங்களுடைய ப்ராஜெக்ட் என்னன்னு பாருங்கள். அந்த ப்ராஜெக்ட்டுக்காக நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. ஏன்னா லைஃப்பில் உங்களுக்கான ஆம்பிஷன் என்னவோ அதை நோக்கி உங்களுடைய ட்ராவல் இந்த மாதம் இருக்கணும். கிரகங்கள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. வெற்றி உங்கள் கையில் தான் இருக்குது. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. ஏன்னா 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம். எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றி. அது மட்டுமல்ல, உங்களுடைய சுய கட்டுப்பாடு, உங்களுக்கு சுய கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். ஏன்னா ராகு அங்கே இருக்கார். அதனால் அன்வான்ட் திங்கிங் அவாய்ட் பண்ணுங்கள். எவ்வளோ ஃபாஸ்ட்டு மூவிங்காக நீங்கள் எதுவும் மூவ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ மூவ் ஆகுங்க, கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. அது மட்டுமல்ல, ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அதற்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் இருக்குது. நீங்கள் உங்களுடைய சொத்துக்கள் ஏதாவது ரொம்ப நாளாக விற்காமல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு சேல் ஆகும். எதிர்பார்த்த விலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் அதுவும் இந்த மாதம் இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய 4ஆம் அதிபதி செவ்வாய் உங்கள் ராசியிலே இருக்கார். அவருமே சூரியன் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது இன்னுமே சிறப்பு. ஒரு பக்கம் ப்ராப்பர்ட்டி விற்பதற்கான வாய்ப்புகள் இருந்தால் கூட இன்னொரு பக்கம் நீங்கள் சொத்துக்கள் வாங்குவதற்கான சூழ்நிலைகளும் உங்களுக்கு இருக்குது. ஏன்னா உங்களுடைய 4ஆம் இடம் நிலையாக இருக்கக்கூடிய சொத்துக்கள், இடம், மனை, வீடு, வண்டி, வாகனங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள் இதெல்லாமே நீங்கள் பெரிய லெவலில் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நீங்கள் இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே உங்களுடைய ராசியில் புத பகவான் இருக்கார். சர்வீஸ் தனாதிபதி, 6ஆம் அதிபதி. அவர் இந்த மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசியிலே இருப்பார். அப்போ இதெல்லாமே நீங்கள் கடனில் லோனில் வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த மாதம் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உற்பத்திக்கு தகுந்த சேல்ஸ் இருக்கும், ப்ராஃபிட் கம்மியாக இருக்கும். விவசாயம் சார்ந்த துறைகளில் மகசூல் இருக்குது, லாபம் கம்மி. நீங்கள் ஏதாவது சிவில் லைனில் இருந்தீங்கன்னா நார்மலாக இருக்குது. குறிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது மெக்கானிக்கல் லைனில் இருக்கிறீங்க, ஆட்டோமொபைல் லைனில் இருக்கிறீங்கன்னா நல்லது ஒரு முன்னேற்றம் உங்களுடைய துறைகளில் இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய எஜுகேஷன் நல்லா இருக்குது. அம்மாட்டிருந்து ஏதாவது காரியம் ஆகணுன்னா உங்களுக்கு நடக்கும், அம்மாவுடைய அன்பு கிடைக்கும். அது மட்டுமல்ல, இந்த மாதம் உங்களுடைய 5ஆம் அதிபதி சுக்கிர பகவான் அவருமே உங்கள் ராசியோட தொடர்பு கொள்கிறார். அப்படி இருந்தாலே உங்களே அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த சுக்கிரனுமே பார்த்திங்கன்னா அவரும் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலே சஞ்சாரம் பண்ணுறார். அப்போ ரொம்ப நாளாக குடும்பத்தில் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால் கண்டிப்பாக நடக்கும். நீங்களும் அதில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு, மற்ற நிகழ்ச்சிகள்லேயும் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் இதெல்லாம் இருக்குது. எல்லாத்துக்கு மேலே உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஏற்கனவே உங்களுக்கு காதல் விஷயங்கள் இருந்தால் உங்கள் காதல் சக்ஸஸ்ஃபுல்லாகும். ஒருவேளை பிரேக்கப் ஆன லவ் ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்புகளும் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. ஆக நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி, வருமானங்கள் இருக்குது. நீங்கள் அரசியல் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய எதிரிகளே நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் நிறையா உண்டு. பப்ளிக் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும், பாப்புலாரிட்டி இருக்கும். தொண்டர்களால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அல்லது ஏதாவது ரேஸ், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னா இந்த மாதம் நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட் போதும். பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். ரிட்டர்ன்ஸ் இருக்கிற மாதிரி தோற்றம், ரிட்டர்ன்ஸ் மாறாதான் இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். சர்வீஸ் நல்லா இருக்குது. நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் அந்த வேலை நல்லாவே இருக்குதுன்னு தான் சொல்லணும். வேலையில் நீங்கள் ஏதாவது ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ எது பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அது மட்டுமல்ல, வேலையே இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். நீங்கள் படித்த படிப்புக்கு தகுந்த வேலை, உங்கள் வேலைக்கு தகுந்த சம்பளம், இதெல்லாமே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கேடரில் எல்லாமே அமையும். அதோடு நீங்கள் ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தீங்கன்னா ரிசல்ட் வந்து இந்த மாதம் பாஸ் பண்ணுவீங்க. வேறு ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க, பாஸ் பண்ணுவீங்க. அதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். லோன் ஏதாவது அப்ளை பண்ணிங்கன்னா வரும். என்ன பர்பஸ்க்காக லோன் வாங்குறீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகும். நீங்கள் இந்த மாதம் ரொம்ப நாளாக டிலே மேரேஜ் ஆனவங்களுக்கு
அல்லது திருமணமே நடக்காமல் மறுக்கப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் உண்டு. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய 8ஆம் இடத்தை சனியும் பகவானும் குரு பகவானும் பார்க்கறதுனால யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. இந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பாங்க, அல்லது குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம் நிறையவே இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களுடைய விருப்பங்கள் ஆசைகள் பூர்த்தியாகும். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நீங்கள் தெய்வ அனுகூலத்தை கூட்டினீங்கன்னா இன்னும் சிறப்பான பலன்கள் உண்டு. உங்களுடைய குலதெய்வம் எதுவாக வழிபாடு பண்ணுங்க. அது மட்டுமல்ல, இந்த மாதம் முழுவதும் முருகனுடைய ஸ்தலங்களுக்கு சென்று முருகனுடைய வழிபாடு, அது இல்லாமல் எங்கெல்லாம் பெருமாள் கோயில் இருக்கோ அங்கெல்லாம் மகாலட்சுமி தாயாருடைய வழிபாடு அதிகப்படுத்துங்க. ஆஞ்சநேயருடைய என்றும் சிரஞ்சீவியாக இருக்கக்கூடிய அனுமனை வழிபாடு பண்ணுங்கள். சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பைரவரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இந்த மாதம் இன்னுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம்.